சரி சரி ஹாய் யா விஜய் ஆண்டனி சார் வந்து நிறைய பொண்ணுங்களை முடிக்க விடுங்க. அப்பா ஒரு நிமிஷம் இந்த மாதிரி எங்க ஸ்பேஸ் விடலாமா நீங்கள் சொல்லுங்கள் சார் எங்க ஸ்பேஸ் விடலாம் சார் 1000 பிரச்சனை பற்றி அல்ல ஆடியன்ஸ்லாம் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தேன். இல்லை நிறைய ரெஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்களாம் ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எப்படி பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆடியன்ஸ் முன்னாடி யாரை வேணால் ப்ரப்போஸ் பண்ணலாம். அது ஏன் ஒரு பொண்ணு இந்த பொண்ணு இருக்கு. ஸோ விஜய் ஆண்டனி சார் ஒரு 90s ஸ்பீடாக ஒரு 80s ஸ்பீடாக ஒரு அழகான அளவை ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா எப்படி பண்ணியிருப்பீங்க? நான் ஆக்சுவலாக என் ஒய்ஃபுக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணேன்றது நான் சொல்கிறேன். நான் கோச்சுட்டு போகிறாங்க. இல்லை அவங்களுக்கு தான் பண்ணேன். ஓகே நான் ஒய்ஃப் கிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ணேன்றதை நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இங்கே வா இப்போ நீங்கள் தான் என் ஒய்ஃப். தேங்க்யூ. அப்போ என் ஒய்ஃப் பட்டு காட்டிமா வித் யூ பர்மிஷன் நான் உங்களுக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணேன்றதை நான் வந்து அப்படின்னா பண்ணி காட்டுறேன். உங்கள் வீட்டில் மாப்பிள்ளை ஏதாவது பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அதில் என் பேர் சேர்த்துக்கணும். அவ்வளோதான்ப்பா. என் ஒய்ஃப்ல போய் உங்கள் வீட்டில் மாப்பிள்ளை ஏதாவது பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அதில் என் பேர் சேர்த்துக்கன்னு சொல்லிட்டு அம்புலாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்றது சொல்லிட்டேன். அதான் என்ன சொன்னாங்க சார்? சிரிச்சுட்டாங்க. நீங்கள் என்ன சொல்லுங்க? சிரிச்சுட்டு பேச ஆரம்பிச்சாங்க. அந்த தைரியம் வந்துச்சு. நான் ஃபர்தராக கண்டினியூ பண்ணி சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பாட்டியம்மா என்ன சொன்னாங்கன்னு விட்டுருங்க. நான் உங்கள்கிட்ட கேட்டேன் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? ஓகே எங்கள் அம்மா அப்பா கூட்டிகிட்டு வந்துடுறேன். பக்கத்தில் தான் வீடு. பாப்பா என்னப்பா இப்படி சொல்கிறீங்க? என்ன ஸ்பீட்டாக ஒரு பையன் சொல்கிறான். நீங்கள் ஸ்பாட்டில் எதாவது ரியாக்ட் பண்ணிட்டு போகணும்ல. சரி வாங்க போகலாம். அதான் தேங்க்யூ சரி தேங்க்யூ. அண்ட் அடுத்ததாக யுவர் நேம், உங்கள் பேர் ப்ளீஸ். பேர் திவ்யா கவி. நீங்கள் தானே இப்படி பண்ணீங்க? தனியாக பண்ணி காட்டுங்க. அந்த பசங்களை போட்டு செஞ்ச மாதிரி உங்கள் ஸ்டெப் நீங்கள் பண்ணி காட்டுங்க. தம்பி மெர்வின் எங்கே இருக்கார்? மெர்வின் நீங்கள் டப் ஸ்மாஷ் பண்ணுறீங்க. பாயில் பண்ணுறது தான் டப் ஸ்மாஷ். இல்லை பீட் பாக்ஸ் எஸ் அதை பண்ணுறீங்க. அவங்க ஸ்டெப் பண்ணுறாங்க. சரி நான் வரப்பா. நம்ம கையை ரெடி பீட் பாக்ஸ். சரி நாக்கு வச்சு ஐயோ அது வேணாம். பீட் பாக்ஸ் சரி என் நாக்கு மடக்காது. ரெடி மைக் கொடுங்க. மைக் யா இப்போ என்ன பண்ணணும்? ஸ்டெப் பண்ணு நீங்கள் வந்து மைக் யா மைக் 1 minute சார். யா எஸ் ரெடி பீட் பாக்ஸ் பண்ண போகிறாரு. மியூசிக் பண்ண போய் நாங்கள் டான்ஸ் ஆட போகிறோம். அதாவது எனக்கு தெரிஞ்ச பீட் பாக்ஸ்லேயே இப்போ வந்து செமையான பீட் பாக்ஸ். ரெடி சார்? ரெடி யா டீம் இப்படியா? ரெடி இப்படி தான் வைப்பாங்க. அதெல்லாம் கிடையாதா? இப்படி எஸ் ஓகே ரெடி எஸ் 1 2 1 2 3 4 மாடி சுத்தா மனுஷன் தின்னா தோல்ல வச்சு மேல கட்டி அர்ரா நாக்கு முக்கா மாடி சுத்தா மனுஷன் தங்கு வரலையே அர்ரா நாக்கு முக்கா அர்ரா நாக்கு முக்கா சென்னை கேட்கல. ரெடி தேங்க்யூ 1 2 3 4 அர்ரா நாக்கு முக்கா அர்ரா. தேங்க்யூ வெரி ஸ்போர்ட்டிவ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அண்ட் அந்த பக்கம் நிறைய பேர் இருக்காங்க. ப்ளீஸ் மைக் ஹலோ சார். ஹாய். பிக்கெஸ்ட் ஃபேன் உங்களுக்கு. இந்த ஏஜ்லேயே எங்களுக்கு இன்னும் க்ரஷ் மெட்டீரியலாகவே இருக்கீங்க. என்ன சொன்னீங்க? க்ரஷ் மெட்டீரியல் சார். இந்த ஏஜ்ல என்ன? ஆமாம் சார். என் வயசு என்ன ஆகுது சார்? சரி தம்பி காலேஜ் முடிச்சு வந்துருக்கோம் தெரியுமா? அப்படியா சார்? ஆமாப்பா. சார் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு சார். என்ன ஒரு 27 28? ஆமாம் ஓகே அப்போ ஓகே சார். ஆமாம் நம்ம உங்களுக்கு எனக்கு 2 ஏஜஸ் தான் தெரியும். 2 வயசு தான் வித்தியாசம். எஸ் ஆக்சுவலி எனக்கு இப்போ என்ன உங்கள்கிட்ட பர்சனலாக கேட்கணும்னு தெரியல. நீங்கள் நிறைய ரொம்ப வருஷமாக சினி ஃபீல்டில் இருக்கீங்க. நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கீங்க. எல்லாமே உங்ககிட்ட தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆஸ் இன்ஃப்ளூயன்சஸாக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நீங்கள் எங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லா பொண்ணுங்களும் மொத்தமாக வாங்க. இங்கே வாங்க. நீங்கள் எல்லாம் கேர்ள்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க ஓகேவா? பாய்ஸ் இங்கே வாங்க. மொத்தமாக வரீங்க. நான் இவங்க சார்பாக இங்கே நிற்கிறேன். கேர்ள்ஸ் அங்கே போங்க. கேர்ள்ஸாக அங்கே நிற்கிறீங்க. தம்பி உங்களுக்காக தான் கேட்குறேன். என் மனசில் இந்த பர்சனல் கேள்வியும் கிடையாது. உங்களுக்காக கேட்குறேன் தம்பி. இவங்க கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? பசங்கள்கிட்ட உங்களுக்கு என்ன தான் வேணும்? பசங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது உங்களுக்கு என்ன வேணும்னு கேள்வி. பசங்களை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும்? ஐ மீன் நானும் பசங்க தான். ஆமாம். பெரிய பையன் சின்ன பையன் எல்லாம் ஒன்றா நிற்கிறோம் ஓகேவா? என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? பசங்க கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணும்? அதுதான் ஓகே. ஒழுங்கா
ஒழுங்கா இருக்கணுமா? ஒரே கேர்ள் ஃப்ரெண்டோட இருங்க அப்படி சொல்றாங்க. ஓகே, அது நீங்க ஒரே பாய் ஃப்ரெண்ட்ஸோட இல்லை. சரி, இப்போ நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸே வச்சுக்கூடாதா? அப்படிலாம் இல்லை ஆ சார், எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். அதான் பண்ணுறோம். இல்லை, ஒரு நிமிஷம், ஸ்டாப். அதானப்பா பண்ணுறோம். அவங்களுக்கு நாங்களா பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வச்சா பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? வச்சுக்கோங்க, நாங்களும் வச்சுக்கோங்க. நீங்க வாங்க ஹாய் பாய்ஸ். வரோம், எனக்கு பார்த்தாங்க, நாங்க வரோம். தம்பி, அவங்க என்ன வேணா பேசலாம், நம்ம பேசும்போது பார்த்து பேசணும். ஓகேவா? படக்குன்னு பேசக்கூடாது. ஒழுங்கு கேட்டாங்க இல்லையா? சத்தமா பேசணும், போல்டா பேசணும். நம்மள ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா? நம்ம ஒழுங்கா தான் இருக்கும். அவங்க எதுவும் வாங்க போனா நம்ம போய் நம்ம பின்னாடி எனக்கு தெரியல. புரியல. அதாவது அவங்க இப்போ பாய் ஃப்ரெண்ட் கேட்குறாங்க இல்லையா? அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பாய் ஃப்ரெண்ட்னா பையன் ஃப்ரெண்டு. ஆமா. ஃப்ரெண்ட் வச்சுக்கலான்னு கேட்குறாங்க இல்லையா? அதே மாதிரி நாமளும் வச்சுக்கலாம்ல. Okay. ஒழுங்கா தான் நம்ம வச்சுக்கிறோம். நம்ம ஓகே தான், ஓகே சொல்லிட்டாங்க. தம்பி ஓகே சொல்லிட்டாங்க. ஆமா, நீங்களா வாய் கொடுத்து அவங்க பாருங்க. லவ்வுக்கு ஓகே சொன்னாங்கன்னா சார் அவர் என்ன சொன்னாரு? சரி, வேற என்ன எதிர்பார்க்குறீங்கப்பா பசங்கள்ட்ட இருந்து? ஆக்சுவலாக லாயெல்லாம் இருந்தால் போதும். லாயல்னா என்னப்பா? உண்மையாக இருக்கணும். உண்மையான எப்படி? நான் இப்போ என்னை பார்த்தா ஏதாவது தெரியுதா? பார்க்க என்னை பார்த்தா ஏதாவது தெரியுதா? நான் உண்மையா இருக்கேனா இல்லையா சொல்லுங்க. அது நான் என்ன மாதிரி இருந்தா ஓகேவா? டபுள் ஓகே சார். நான் யாருன்னு தெரியுமா? என் ஹிஸ்டரி தெரியுமா? உங்க ஒய்ஃப் கிட்ட கேட்டா தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் சார். உங்க ஒய்ஃப் கிட்ட மைக் கொடுத்தா தெரிஞ்சிடும். இல்லை, நிலம்னா கரை இருக்கும். ஓகேவா? கரை இல்லாத நல்லா பார்த்துருக்கீங்களா? நிச்சயமா இல்லை. ஆனால் பாய்ஸ்கிட்ட முன்ன பொண்ணு இருக்கும், உங்ககிட்டயும் முன்ன பொண்ணு இருக்கும். லைஃபே வந்து இம்பர்ஃபெக்ஷன் தான். பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க, தலைவலி வந்துடும், பைத்தியம் முடிச்சிடும். பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க, அந்தந்த பொருளை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கங்க. பாய்ஸ்னா குறை இருக்கும், நிலம்னா கரை இருக்கும், பொண்ணுங்களுக்கு அப்படிதான். ஓகேவா? நிலால கரை இருக்குமா? என்ன ஆனாலும் கிவ் அப் பண்ணாம இருக்கணும் சார். அது பசங்களா இருந்தாலும் பொண்ணுங்களா இருந்தாலும் கிவ் அப் பண்ண என்னம்மா? விட்டு கொடுக்காம இருக்கிறது கண்டிப்பா விட்டு கொடுக்காமனா பிடிச்சிக்கிட்டே இருக்கணுமா கையை? இருக்கிறது இல்லை சார். இப்போ நீங்க தான் என் ஹஸ்பண்ட் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம்னா என்ன ஆனாலுமே நீங்க தான் ஹஸ்பண்ட். நீங்க தப்பு பண்ணா கேட்கலாமா? அது கேட்கணும் சார், அது திருத்தணும். தப்பு பண்ணா கேட்கணும், திருத்தணும். பட் என்ன ஆனாலும் விட்டு கொடுக்காம இருக்கணும். சரி, விட்டு கொடுக்கூடாது தம்பி. ஓகேவா? மேட்ரு சால்வ்டு. இனிமேல் உலகத்தில் பிரச்சனையே இருக்காது. புரிஞ்சிச்சா? நோ ப்ராப்ளம். Super sir, super sir. தேங்க்யூ. அவங்க கிட்ட ஏதாவது எதுவும் கேள்வி இல்லையா? தேங்க்யூ. நீங்கம்மா? தேங்க்யூ. ஐஸ்வர்யா, ஏன் ஓரமாக போறீங்க? வாங்க, நீங்களும் பெண் தானே, வாங்க. சார் பெண் தானே, பெண் சாஃப்டா இருக்கேன்னா நினைக்காதீங்க. நாங்கள் கொஞ்சம் சார் ஐஸ்வர்யா நிச்சயமா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம ஐஸ்வர்யா கிட்ட கேட்கலாம். அவங்க தமிழ்ல நீங்க கேளுங்க சார் என்ன கேட்க நினைக்கிறீங்க? சார் எல்லாத்தையும் அவங்களா கேட்டு முடிச்சிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி ஆஸ் அன் ஆக்டர் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல சார் கிட்ட. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ போன் தேங்க்யூ. உண்மையாலே ஒரு பொண்ணு தனியாக இருக்கும்போது ஒரு சிட்டியில் இருக்கும்போது நிறையா ஆப்வியஸ்லி பிரச்சனை சந்தி ஒரு பெரிய படங்கள் பண்ணும்போது அது அம்மா அப்பாவுக்கு எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு நாள் எனக்கு தோணுச்சு, நாங்கள் எதுவுமே இல்லை சார். இல்லைப்பா, சார் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். தேங்க்யூ. யாருமே ஒன்றும் இல்லை, எல்லாருமே ஒன்று தான். தேங்க்யூ. ஐஸ்வர்யா. சார் ஒரே ஒரு விஷயம். இப்போ வந்து அதே மாதிரி உங்களுக்கு அவங்ககிட்ட ஏதாவது கேள்வி இருக்கா? நமக்கு ஒன்றும் இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. சார் இப்போ வந்து ஒரு படம் பண்ணுறோம். ஒரு ஒரு டைரக்ட் பண்ணுறதே கஷ்டமான விஷயம். டைரக்ட் பண்ணி, மியூசிக் பண்ணி, எடிட் பண்ணி, நடித்து, ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி எல்லாமே பண்ணுறது கஷ்டமாக இருக்கா? இல்லை வந்து ஒரு மாதிரி ஜாலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு பண்ணுறீங்களா? ஈஸி தான்ப்பா, ஈஸி தான், ரொம்ப ஈஸி. ஆமாம். இன்னொரு கொஸ்டின், இப்போ நிறையா வளர்ந்து வர மியூசிக் ட்ரை பண்ணணும், தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கணும், வந்துடும் கண்டிப்பாக. இப்போ நிறைய வளர்ந்து வர மியூசிக் டைரக்டர்லாம் இருக்காங்க. சரி, நம்ம மறுபடியும் மியூசிக்லேயே போனால் நம்ம அவங்ககிட்ட வந்துட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை நம்ம இதே ஃப்ளோவில் போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதே ஃப்ளோ நல்லா இருக்குல்ல, செமையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. இதே ஃப்ளோ ஜாலியாக தேவையான மியூசிக் பண்ணிக்கலாம், தேவையான நடிச்சுக்கலாம், தேவையான ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸிபிள் எதுவும் இல்லை, என்ன வேணால் பண்ணலாம். ஓப்பன். சூப்பர். தேங்க்யூ. சார் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. அதாவது அத்தான் கூப்பிடுங்க, ஃபங்க்ஷன் முடிய வரைக்கும் ஆகுது. சரி, நீங்கள் தானே அத்தான் கூப்பிட்டீங்க, நான் பாட்டுக்கு 7 போயிட்டுருக்கேன். வைப்பு தான் அத்தான் வார்த்தை தான். ஓகே, நிறைய டிரெக்டர்ஸ் நிச்சயமாக அவங்களை அப்ரோச் பண்ணியிருப்பாங்க நிறைய படங்களுக்கு. பட் உங்களோட சாய்ஸ் ஆஃப் சினிமா அப்படின்னு வரும்போது எல்லாருமே வந்து ஒரே ஒரு விஷயம் கேட்க நினைக்கிறோம். நீங்கள் நிறைய டெபியூ டிரெக்டர்ஸ் இப்போ தனா சார் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் நிறைய நியூ கமர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கேள்விப்படுறோம். அது ஏன் சார் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஸ்கிரிப்ட்லேயும் கிரியேட்டர்லேயும் இவ்வளோ
லிஸ்ட் வச்சுருக்கீங்க தாண்டி தாண்டி வரதுக்கு வாய் சொல்லுங்கள். நியூ டேரக்டர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஃபஸ்ட்டு படம் வந்து அவங்களை நம்பி கோடிகளை காசு போட்டுருக்கோம், ஈஸியாக எல்லாரும் பண்ண மாட்டாங்க. எனக்கு வந்து அவங்க மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது. ஃபஸ்ட்டில் எல்லாருமே பர்ஃபெக்ட் எடுத்த உடனே பெரிய பெரிய லெவலில் படம் போட்டு நினைக்க மாட்டேன். வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் வந்து இது வரைக்கும் எங்கேயுமே வந்து யாருக்கிட்டையும் ஒரு ஃபோட்டோ எடுத்தது கிடையாது. எனக்கு பிடிச்ச ஃபோட்டோ எல்லாமே நம்மள மாட்டாங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு நல்ல ஒரு நீங்கள் நல்ல அம்மா பையனை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கீங்க. நான் இவ்வளோ நல்ல சரி வந்து நல்ல ஒரு அப்பா கிடைச்சது, அதாவது ஒரு நல்ல அம்மா வளர்த்த ஒரு பசங்களோட ஒரு ஹஸ்பண்டாக எப்படி இருக்கணுன்றது காமிச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் ரோமியோ பார்த்துட்டீங்க. சரி திரும்பி ரோமியோ பற்றி இந்த வார்த்தை சொல்லுங்க. ரோமியோ பார்த்த ஒரு அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்கீங்க, சொல்லுங்க. தெரியுமா இவ்வளோ மைக் எடுக்கிறாங்கல்ல, இவ்வளோ மைக் எடுக்கிறாங்கல்ல, அதில் வாய் சேர்க்குறாங்க. நம்மளுக்கு வருதுப்பா, வருது நல்லா வருதுல்ல. தேங்க்யூ தேங்க்யூ. அதே மாதிரி ரோமியோ பார்த்தீங்கன்னா இல்லை கட் இல்லை அப்படி இல்லை, அந்த மாதிரி மெத்தா இந்த மாதிரி பிள்ளைய வைக்கணும். ரோமியோ பார்த்தா கட்னா இந்த மாதிரி புருஷனை கட்டணும்னு யோசிங்களா, அதை ஃபுல்லாக சொல்லுங்க. கண்டிப்பா. அப்புறம் நான் ஆடியன்ஸுக்கு ஒன்று சொல்ல நினைக்கிறேன். நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு படத்துலயும் சார் ஒவ்வொரு மெசேஜ் சொல்லியிருப்பார். என் வாழ்க்கையில நான் அதை பின்பற்றி தான் இந்த இடத்துக்கு என் பையன் என்னை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டி. தேங்க்யூ. பையன் யாருப்பா? வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ல வாங்க, பையனை ஃப்ரெண்ட்ல வாங்க. தேங்க்யூ 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 தேங்க்யூ. அவங்க அம்மா சொன்னாங்க ரோமியோ படம் பார்த்துட்டு டான்ஸ் ஆடி கையை உடைச்சிக்கிட்டு பையன் கையை உடைச்சிட்டு வந்தாரா? எந்த பாட்டு? அடிக்கலையா? ரோமியோ பாட்டுக்கு ஆடி உடைச்சல்லப்பா. ஓ சரி. அதனால நான் உன்னை அடிக்க மாட்டேன்ப்பா, நீ உடைச்சிட்டு வாப்பான்னு சொன்னாரு. சின்னதா கால் கடிக்கு விழுந்துட்டா கூட அவனை போட்டு அடிப்பேன். தெரியாது அவனுக்கு. அப்படி ஃபர்ஸ்ட் வந்து அவனுக்கு என்ன அடிபட்டுச்சுன்னு பார்க்க மாட்டேன். நீ பார்த்து வர மாட்டியா, அவனுக்கு அறிவில்லை புத்தி இல்லை அப்படிதான் சொல்லுவேன். அவன் கையே உடைச்சிட்டு வந்தாங்க. உங்க பாட்டுக்கு டான்ஸ் ஆடி எதுவுமே சொல்லுங்க. போய் டாக்டர் கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சேன் நான். இவன் அங்க ஈஸியா அதுல 1 மணி நேரம் கை உடைஞ்சதுப்பா, பரவாயில்லப்பா, பார்த்துப்பா, சரியா போயிடும். அதே மாதிரி 10 நாள் சரியா போயிடுச்சுங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அதே மாதிரி ஆடியன்ஸுக்கு சொல்லிக்கிறேன், சாரோட ஒவ்வொரு படத்தையும் தயவு செய்து வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருமே ஒவ்வொரு படத்தையும் கண்டிப்பா போய் பாருங்க. எதுக்கோ காசு வந்து வேஸ்ட் பண்றீங்க. இவரோட படம் பார்த்தா வாழ்க்கையில முன்னுக்கு வரலாங்க. இது நான் ப்ரொமோஷனுக்காக சொல்லல, சாருக்காக சொல்லல. தேங்க்யூ அம்மா, எனக்கு வெக்கமா இருக்கு. தேங்க்யூ 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 அம்மா, ரொம்ப சந்தோஷமா உண்மையிலேயே. நான் யார்கிட்டயுமே இது வரைக்கும் போட்டோ எடுத்துட்டு சந்தோஷமா இருக்குமா? தேங்க்யூ. போய் ஒரு ஆக்டரோ யாரோ வந்தா கூட நான் போய் அவங்க கிட்ட போட்டோ எடுக்கணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். என் பக்கத்துலயே இருப்பாங்க, போட்டோ எடுக்கணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். தேங்க்யூமா. என் பையன்கிட்ட நான் வரணும்னு நான் கேட்டதும் கிடையாது. தேங்க்யூ. இன்னைக்கு நான் விஜய் ஆண்டனி சாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியே அவனை கம்பல் பண்ணி நான் வந்தேன். தேங்க்யூ. ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துடலாமா? ஃபோன் இருக்காப்பா? அண்ணி சார் நான் பேசினதே போதுமா? தேங்க்யூ தேங்க்யூம்மா, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அப்படி எடுத்துடலாம் வாங்க. அங்கே பாருங்கம்மா, அங்கே பாருங்க. பார்த்து கீழே விழுந்துடாதீங்க, தூச்சிலாம். நெக்ஸ்ட் முத்தம் யாரும் கொடுக்கவே இல்லை, என்னப்பா ஷா, எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறது. தேங்க்யூ 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 தேங்க்யூ. வாங்க தம்பி, பேச வரீங்களா முத்தம் கொடுக்க வரீங்களா? திருநெல்வேலியிலேருந்து வரேன் சார், உங்களை பார்க்குறதா. என்னுடைய பேர் கபில். திருநெல்வேலியிலேருந்து எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நான் வந்திருக்கேன். நான் ஒரு 1 இயராக ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன் ஆகும் போதெல்லாம் உங்கள் வீடியோ மட்டும்தான் வருது, நான் பார்க்குறேன். அதை பார்க்கும்போதெல்லாம் ஒரு செம்ம வைப். எப்படின்னு மட்டும் உங்களுக்கு சொல்லுங்கள். நிறைய அடி வாங்கணும்ப்பா லைஃப்பில். உங்கள் வயசு என்ன ஆகுது? வயசு 25 பிரதர். அடி வாங்கிட்டேன். இன்னும் 25 வருஷம் அடி வாங்குங்க. கடைசி இந்த மாதிரி பேசிடலாம். லாஸ்ட் வரைக்கும் அடி வாங்கி தான் வாங்கணும். இல்லை, ஆனால் அதெல்லாம் சுகமான விஷயங்கள்ப்பா. வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா? இப்படி வலிக்கிட்டு போகிறது இல்லை வாழ்க்கை. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும். இன்னும் 25 வருஷம் அடி வாங்கிட்டே இருந்தா இல்லைப்பா, லைஃப்னா சும்மா ஜாலியாக அப்படியே சறுக்கிட்டு போகணும்னு நினைக்கக்கூடாது. ஓகேவா? காரம் இல்லாமல் சாப்பாடு எப்படி இருக்கும்? கேவலமாக இருக்கும். உப்பு இல்லாமல் சாப்பாடு எப்படி இருக்கும்? உப்பையே சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சம்டைம்ஸ் நம்ம சாப்பாடு உப்பு வந்துடும், காரம் அதிகமாக வந்துடும். அதனால் வந்து லைஃபே அப்படின்னு சொல்ல முடியாது. அந்தந்த விஷயங்கள் அப்படி எப்படி இருக்கும், அதெல்லாம் சேர்ந்தது தான் லைஃபு. அப்படியே அனுபவிங்க. வா
தேங்க்யூ. எடுத்துங்க. நெக்ஸ்ட் தம்பி டோஷிலா. இது சொற்பொழிவு மாதிரி இருக்கு டோஷிலா, கொஞ்சம் வைப் ஆக்கணுமே. எஸ் சார். தேங்க்யூ. தனஞ்சயன் சார் அடுத்ததாக வாங்க சார். சார் நீங்க வாங்க, மேல வாங்க. தனஞ்சயன் சார் நான் வந்து அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க சார். முத்தம் கொடுக்க வந்தீங்களா சார்? சார் அந்த முத்தத்தை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கலாமா? சார் கிஸ் டோக்கன் சார் நம்பர். சாருக்கு மைக்கு தாங்க. தேங்க்யூ. மைக்கா கரெக்டாக இருக்கா? ஹலோ எஸ் சார். யூஆர் ஆல்வேஸ் அ ஃபேவரட் ஃபார் எவ்ரி ஒன். அதனால் வந்து உங்களுக்கு எல்லோரும் முத்தம் கொடுக்க ரெடியாக தான் இருப்பாங்க. தேங்க்யூ. ஸோ ஹிட்லர் படம் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு இவ்வளோ வைபாக விஜய் ஆண்டனி சார் இவ்வளோ என்ஜாய் பண்ணி ஜாலியாக இவ்வளோ பேர் இவ்வளோ டான்ஸ் பாடிக்கிட்டு இவ்வளோ பாட்டு பாடிக்கிட்டு உங்களை கலகலப்பாக பார்க்கறதே சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார். கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும். ஒரு படத்தை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு சேர்றதுக்காக நீங்கள் பண்ணுற உழைப்பு டெஃபினட்டாக அப்ரிஷியேட் பண்ணணும். தேங்க்யூ சார். இந்த படம் ஆடியன்ஸ் எல்லோருக்கும், இங்கே இருக்கிற எல்லோருக்கும் சொல்கிறேன், பக்கா கமர்ஷியலாக ஒரு நல்ல என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு படம். அருமையான கதை, ரொம்ப அருமையாக இந்த படம் வந்திருக்கு. தனா வந்து ரொம்ப சூப்பராக இயக்கியிருக்காரு. ஒரு நல்ல என்டர்டெய்னரை 27ஆம் தேதி தியேட்டரில் பார்க்க போகிறீங்க. ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இந்த தியேட்டர். யூ வில் என்ஜாய் த ஃபிலிம். அவருடைய நடிப்பில் ஒரு புது பரிமாணத்தில் நம்ம ஒரு படத்தை பார்க்க போகிறோம். ஆக்ஷன், மாஸ், சொசைட்டிக்கு தேவைப்படுற ஒரு மெசேஜ், இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னரை இந்த படம் மூலமாக நம்மளுக்கு விஜய் ஆண்டனி சார் கொண்டு வந்திருக்காரு. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். செந்தூர் ஃபிலிம் இன்டர்நேஷனலுக்கு சஞ்சய் அப்பாவுக்கு சொல்லுங்கள், கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி அடையும். அவ்வளோ சிறப்பான கதை இருக்கு, சிறப்பான த ப்ரொடியூசர் சஞ்சய். எஸ். ஸோ சஞ்சய்க்கும் அவருடைய அப்பாவான டிடி ராஜாவுக்கும் இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லோருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு என்டர்டெய்னர் ஹிட்லர் தியேட்டரில் போய் பாருங்கள். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக விவேக் மரவின் பண்ணியிருக்கீங்க. மாசாக இருந்தது. பிஜிஎம்லேருந்து சரி, பாட்டும் சரி, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு த ப்ரொமோஷன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் ஒரு கிராமத்து டச்சிலே இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கதை சூஸ் பண்ணது விஜய் ஆண்டனி சார் தான் கரெக்ட் அப்படிங்கிறது நீங்கள் எப்போ டிசைட் பண்ணீங்க? ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் டாக் சார் ப்ளீஸ். இல்லை, நம்ம எல்லா மாதிரி படங்களும் பார்க்குறோம். எல்லா மாதிரி ஜானான படங்களும் பார்க்குறோம். ஆக்ஷன் படம் பார்க்குறோம், காமெடி படம் பார்க்குறோம். நானும் அந்த மாதிரி எல்லா மாதிரி படங்களும் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி படங்கள் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஸோ இப்படி தான் பண்ணணும்னு எதுவும் இல்லை. ஸோ ஒரு அர்பன் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, ரூரல் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்மளுக்கு அதில் ஏதோ ஒரு கதை அதில் பிடிச்சிருந்ததுன்னா அதை கதையாக சொல்லணும்னு நம்ம விருப்பப்பட்டோம்னா அதை நம்ம படமாக பண்ணலாம். ஸோ அப்படி இதாக சார் இப்போ காடு மேடு மலைன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ரொம்ப சஸ்பென்ஸான இடத்துக்குலாம் கூட்டு போனார். இன்னைக்கு நீங்கள் நினச்சாலும் போக முடியாது. சரண்ராஜ் சார் வந்து ஒரு சின்ன பிரேக்காக இருக்காரு, கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுவார். சார் டைரக்டர் அதாவது மனிதர்கள் போகவே முடியாத இடத்துல வச்சு தாளிச்சார் அப்படின்றத கேள்விப்பட்டோம். இந்த படத்தில் ஒரு முக்கியமான மெசேஜ் ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா சார்? எஸ்பெஷலி இந்த சத்தியமங்கலம் நிறைய இருக்குது. இந்த படத்தில் நிறைய பேர் பேசின மாதிரி சோஷியல் மெசேஜ் இருக்குது. கரண்ட்டில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. எதையுமே வெளிப்படையாக சொல்ல முடியாது. படத்தை பாருங்கள், புரியும். அப்புறம் இந்த படத்தோட ஸ்னீக் பீக் வந்து வர மண்டே அன்னைக்கு ஈவினிங் எத்தனை மணிக்கு ரிலீஸ் ஆகுது? 6 மணிக்கு. இந்த படத்தோட முதல் 6 நிமிஷம் வர மண்டே டேட்டு, மண்டே டேட் 23rd 25 23rd தான் வர மண்டே செப்டம்பர் 23ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கு. 5 வச்சுக்கலாமா 6 வச்சுக்கலாமா? 6 சீக்கிரம் தான்ப்பா கேட்கணும், லேட்டாக கேட்குறீங்க. 5 ஓகே. ஈவினிங் 5 மணிக்கு அந்த ஹிட்லர் படத்தோட முதல் 6 நிமிஷம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாரும் பாருங்கள். ஓகே, ஹிட்லர் படத்துடைய ஸ்னீக் பீக் செப்டம்பர் 23ஆம் தேதி 5 மணிக்கு உங்கள் எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்கும், பாருங்கள். இந்த படத்தை தயாரித்த என்னோட நண்பர் ப்ரொடியூசர் ராஜா சாருக்கு ரொம்ப நன்றி. அவர் வர முடியாததுனால அவர் சஞ்சய் வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். ஒரு படம்ன்றது தனியாக உருவாகாது, ஒரு டீம் ஒர்க் தான். தனியாக இந்த படத்தை யாரும் பண்ணல. இந்த படத்தில் இன்வால்வ் பண்ணிக்கிட்ட சங்க தமிழ் எடிட்டர், மியூசிக் டைரக்டர் விவேக் மரவின் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். சரண்ராஜ் சார் வந்திருந்தாங்க, இப்போ வெளியே போயிருக்காங்க போட்டிருக்கு. மற்றும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன் நவீன், எடிட்டர் சங்கத்தமிழன் மற்றும் ஏனைய கலைஞர்களுக்கு கிங்ஸ்லி, வேற யாராவது மறந்துட்டேன்னா, ஆர்ட் டைரக்டர் உதய், அப்புறம் ஹீரோயின் ரியா சுமன் மற்றும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இவர் தான் ஆர்ட் டைரக்டர். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் ரேண்டமாக மைக் வாங்கி பேசலாம். ரேண்டமாக யார் வேணால் பேசலாம். நிகழ்ச்சி முடிய போகுது. தம்பி மைக் அங்கே கொடுக்கலாம்ப்பா. நம்ம
ஆங்கர் இருக்கீங்களே, கிளம்சியாக இருக்கா எப்படி? வாங்க 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 சார். தேங்க்யூ தேங்க்யூ. I am working in HVA, heavy vehicle factory manager and the production division. So my wife is coming from the department. Yes, heavy vehicle factory manager. So you are a fan that I am 20 times in Hitler Chiranjeevi. So I think you thought any the Telugu dubbing also converted. Yes sir, we are going to reach Telugu dubbing also sir. So thank you. My wife is coming. Sir. Thank you ma'am. Thank you. Thank you. Thank you.